Hello everyone, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது quiz of class and object. So interview MC question class and objectல பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரியல் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே, தியரிட்டிக்கல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளாஸ் ஏ பப்ளிக் int x equal to 10 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ a equal to a1 equal to new of a ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ a equal to a2 new of a அப்படின்னு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. a2 டாட் எக்ஸ் equal to 20 அப்படின்னு வந்து ரீஅசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் a1 டாட் எக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கறது தான் அப்படின்லாம் இருக்காது. ஸோ கிளாஸ் வந்து ஒன் லைன்லேயே முடிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அடாப்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா நிறைய நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை கோடை வந்து நிறைய நம்ம பார்க்க நமக்கு இது பழகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் டன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஓரியன்டா இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நாட் ஓன்லி ஜாவா, பைத்தன், C# எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ்க்கு மெயினான ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா, எத்தனை டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான சொல்யூஷனுக்கு ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எத்தனை டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொல்றது இப்போ புரியும் பாருங்க. இப்போ a1ங்கிற இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, a2ங்கிற இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து a2 டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ரீஅசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும் போது ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ அப்போ வந்து ரெண்டாவது ஆப்ஜெக்ட்ல தான் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வேல்யூஸை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து வேல்யூ மாற போகிறது இல்லை, அவ்வளோதான். ஸோ a1 வந்து 10 ஆன்சர். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் செப்பரேட் மெமரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் செப்பரேட் ரெஃபரன்ஸும் ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளாஸ் a equal to public int x equal to 10 ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. a equal to a1 equal to new of a அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. a equal to a2 equal to a1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ a2 டாட் எக்ஸ் equal to 50. ஸோ இப்போ என்ன நடக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும் போது அந்த ஒரு ரெண்டாவதா நம்ம பாயிண்ட் பண்ற ஆப்ஜெக்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் ரெண்டாவது ஆப்ஜெக்டை மாத்தினாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆகும். கரெக்டா, தட்ஸ் இட். ஸோ இப்போ a1 டாட் எக்ஸ் என்ன 50 அப்படின்னு தெரியுது. புரிஞ்சா? சேம் ரெஃபரன்ஸ் சேம் ஆப்ஜெக்ட். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணும் போது இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸும் மாறும். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம இங்கே மாத்திருக்கோம். அப்போ a1ம் மாறும், a2வும் மாறும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். நீங்க இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்க்கும்போது இன்னுமே டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளாஸ் ஏ பப்ளிக் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. a equal to a1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, a2 equal to new of a ன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ a1 equal to a2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஆனால் வந்து நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங்கோ இல்லை வந்து நம்ம நார்மலாக ஒரு இன்டீஜர் இந்த மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணும்போது சேம் வேல்யூஸாக இருக்கும் போது நமக்கு எக்ஸாக்டாக இருக்கும். பட் இங்கே ரெஃபரன்ஸ் அண்ட் மெமரி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கனால இது ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் அதான் இருக்குமே தவிர. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், கிளாஸ் a equal to public int x equal to 5. a equal to a1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. a equal to a2 now null அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அது null அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ரெஃபரன்ஸே இல்லை. ஸோ இப்போ a2 equal to a1. ஸோ இப்போ இந்த a2ங்கிறது, ஸோ இப்போ a1 a2 ரெண்டு இடத்துமே ஒரே ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போ a1 நான் நல்லுன்னு ஆக்கிட்டேன், ஆனால் a1 நல்லுன்னு ஆக்கினாலும் a2 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ a2வோட வேல்யூ என்ன, a2 டாட் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா 5 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் நான் சொல்றேன்னா இதுல இடத்துல ஒரே ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணி ரெண்டு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேல்யூ அதுக்கு தான் சொல்றது கோடிங்ல நெக்ஸ்ட் லைன் எப்படி போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல என்ன பக் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல நல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ a2 a1 சேம்னு சொல்லியாச்சு, ஆனால் சேம்னால a1, a2 ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ a2 equal to a1 அப்படிங்கும் போது ரெண்டு ரெஃபரன்ஸாக தான் பார்க்கணும். இப்போ a1 equal to நல்லன்னு ஆயிடுச்சு அப்படின்னா a2க்கு அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 5. ஆப்ஜெக்ட் ஸ்டில் எக்ஸிட், ரெஃபரன்ஸ் a2.28 அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், கிளாஸ் a equal to public int x equal to 10 அப்படின்னு நம்ம சொல்றோம். a equal to a1 a2 equal to அதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ a1 equal to a2ன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ a1 a2
ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த A1க்கான ஆப்ஜெக்ட் இப்போ நல்லுங்கிற மாதிரி டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ A2 டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 99 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ A1 டாட் எக்ஸ் என்னது? A1 டாட் எக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் பின்னு வந்துருக்குது. புரியுதுங்களா? ஸோ வந்து A1 A2 இப்போ ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ வந்து 99 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? A1 வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது, A2 வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ வந்து A1 A2 சேம். இதுதான் அந்த ஈக்குவல், இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்க? A1 ஈக்குவல் டு A2. இப்போ இதே A2 ஈக்குவல் டு A1 அப்படின்னா சினாரியோ வேற. புரியுதுங்களா? ஸோ இப்போ A1 ஈக்குவல் டு A2ன்னு சொல்லிட்டா A1க்கு ஆல்ரெடி இருக்க ஆப்ஜெக்ட் அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ இதை ரெஃபரன்ஸா எடுத்துக்குது. ஸோ அப்போ A1 A2 இப்போ ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ நான் A2ஓட வேல்யூ நான் சேஞ்ச் பண்றேன், அப்போ A1ஓட வேல்யூ ஆப்வியஸா சேஞ்ச் ஆகும். நவ் போத் பாயிண்ட் டு பி சேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், கிளாஸ் A பப்ளிக் இன்டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். A ஈக்குவல் டு A1 அப்படிங்கிறது வந்து நல்லுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆப்ஜெக்டை. ஸோ அப்போ வந்து A1 என்ன? டெஃபினட்டா நல்லு தான், கரெக்டுங்களா? ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து அதே சினாரியோ, கிளாஸ் A பப்ளிக் இன்டு எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், A ஈக்குவல் டு A1 நல்லுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ A1 டாட் எக்ஸ் அப்படின்னு சொன்னா இது டெஃபரண்டா ரன் கம்பைல் பண்ணிடலாம், ஆனால் ரன் டைம்ல எரர் அடிக்கும். கம்பைல் டைம்னா என்னன்னா, நம்ம கோட் எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது அந்த எல்லா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே வயலேட் பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே கம்பைல் பண்ணும்போது செக் பண்ணுவோம். வேல்யூ அசைன் பண்ணுறது, அதோட இன்பிட்வீன் பிஹேவியர்ஸ் எல்லாமே ரன் டைமில் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரன் டைம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது A1 டாட் எக்ஸ், ஏன்னா A1ங்கிறது நல்லுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ A1 டாட் எக்ஸ் எப்படி வேல்யூ இருக்க முடியும்? ஸோ அப்போ வந்து அது ரன் டைம் எரர் நல்லுன்னு சொல்லிடலாம், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நல் வேல்யூவை, அதனால தான் நல் வேல்யூவை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க நல்ல எக்ஸெப்ஷன் மெத்தட் மூலயமா. ஓகே, ஸோ அடுத்தது 8th கொஸ்டின், கிளாஸ் A ஈக்குவல் டு பப்ளிக் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, வாய்ட் சேஞ்சுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். அதுக்கு வந்து பேராமீட்டரா ஆப்ஜெக்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், A ஈக்குவல் டு A1 ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் பக்கா. இப்போ எக்ஸ் வேல்யூ 5, A டாட் எக்ஸ் ஈக்குவல் டு A1 டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நான் சேஞ்சுன்னு உடனே A1 இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ A1 இங்கே பாஸ் பண்ண என்ன ஆகும்? இங்கே வந்து A1 டாட் எக்ஸ் ஈக்குவல் டு நவ் 100ன்னு மாறும். இது வெளியவும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வாய்ட் மெத்தட் தான், ரிட்டன் டைப் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த A1 வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணி A1 தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ரெஃபரன்ஸ் பாஸ்டு, ஸோ ஆப்ஜெக்டும் மாடிஃபை ஆயிருக்கும். அது இப்போ இங்கே பாருங்க, இங்கே உள்ளேயே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் A கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் டாட் எஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்காது. ஸோ இப்போ இதுக்கு வந்து 5ன்னு ஆன்சர் வந்திருக்கும். நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் இன்சைட் த மெத்தட் நாட் ஏ ஒரிஜினல் அன்அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இங்கேயே இது வந்து நடந்திருக்குது. ஓகே, ஸோ வாய்டுங்கிறனால சேஞ்சஸ் எதுவும் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரிட்டர்ன் டைப் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஆனால் வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அங்கேயே சேஞ்ச் பண்ணியாச்சு, இங்கே பாஸ் பண்ணுற ரெஃபரன்ஸை நம்ம டச் பண்ணல அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங், அதாவது ஓவர் ரைட் ஆயிருக்குது. ஓகே, டன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், கிளாஸ் A ஈக்குவல் டு பப்ளிக் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ A1 ஈக்குவல் டு நியூ ஆஃப் A அப்படின்னு சொன்னால் A2 ஈக்குவல் டு A1. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, 2 ரெஃபரன்ஸ், கரெக்டுங்களா? ஆனால் 2 ரெஃபரன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், A1 ஈக்குவல் டு நியூ ஆஃப் A. ஸோ இப்போ வந்து 2 ரெஃபரன்ஸ்ல அந்த A1ங்கிறது வந்து இப்போ மறுபடியும் இன்னொரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ A1 டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னா A2 டாட் எக்ஸ் மாறாது, கரெக்டுங்களா? ஸோ A1ங்கிறத கிரியேட் பண்ணியாச்சு, அதாவது பேசிக்கலி இது A1ங்கிறது A2, அப்படியே கொஸ்டினை மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ A2x வந்து மாறாது. ஸோ வந்து 10 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, ஸோ அதனால என்ன இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குது, அதோட ரெஃபரன்ஸ் என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு 10 ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இது நீங்கள் எவ்வளோ தூரம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.